Hi friends, this is Abarna. Today we are going to see the topic risk analysis in capital budgeting. In this chapter, we are going to see the 5 concepts, that is standard deviation, coefficient of variance, certainty equivalent approach, sensitivity analysis and scenario analysis. Let us see by one. So what is standard deviation? So standard deviation or coefficient of variance நம்ம எதுக்காக இங்கே படிக்கிறோம்? லாஸ்ட் சாப்டரில் நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ஒரு கம்பெனி ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் கொடுத்தோம். எதை பேஸ் பண்ணி டெசிஷன் கொடுத்தோம்? ஒரு 5 கான்செப்ட் படித்தோம். என்பிவி, உன்னோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், உன்னோட பேபேக் பீரியட், டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அந்த கம்பெனி அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது டெசிஷன் கொடுத்தோம். அப்போ அந்த கம்பெனி சொல்லிவிடுவான், நான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் எனக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 10,000 rupees நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் இயர் 2,000, செகண்ட் இயரில் 3,000 கிடைக்கும், தேர்ட் இயரில் 5,000 கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஸோ இதுக்கு தான் நம்ம என்பிவி கேல்குலேட் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து டெசிஷன் கொடுத்தோம். இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 2,000 rupees கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி சொல்கிறான். ஓகே, ஜஸ்ட் எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். நான் இப்போ 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட் இயரில் 2,000 rupees கிடைக்கும். இப்போ இந்த 2,000 rupees எனக்கு ஷோராக கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். ஓகே, அப்போ எனக்கு ஃபஸ்ட் இயரில் 2,000 rupeesம் கிடைக்கலாம், இல்லை இதை விட கம்மியாகவும் கிடைக்கலாம், இல்லை இதை விட கூடவும் கிடைக்கலாம். ஓகே, அப்போ நம்ம என்பிவின்னு இவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த என்பிவியில் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். அப்போ இதை தான் நம்ம இங்கே வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு கம்பெனி ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், ஒரு அமௌண்ட் வருதுன்னு சொல்கிறான், இந்த அமௌண்ட் தான் வரணும் அப்படிங்கிறது சர்டன் கிடையாது. அப்போது இந்த கேஸில் ஃபஸ்ட் இயரில் உனக்கு என்ன கேஷ் ஃப்ளோலாம் கிடைக்கலாம், உன்னோட என்பிவி எவ்வளோ தூரம் ஆகலாம், அவனோட கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நார்மலாக நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இதுதான் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த 4 நம்பர். அப்போ சிக்மா எக்ஸ் அப்படிங்கிறது சம் ஆஃப் எக்ஸ், அப்போ 40 கிடைக்கும். ஸோ உன்னோட எக்ஸ் பார் அப்படிங்கிறது உன்னோட சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என், என்னங்கிறது எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறது 4. அப்போ 40 divided by 4 10. அப்போ எக்ஸ் பார் அப்படிங்கிறது 10. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர், இதை சம் பண்ணி டிவைட் பை என் போட்டால் தான் உன்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, ஸோ இதே கேஸ் தான் நம்ம இந்த சாப்டர்லையும் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ கொடுத்துருவாங்க. ஓகே, என்ன இந்த 5 கேஷ் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா அதோட ஃபஸ்ட் இயர் எனக்கு 8,000 கிடைக்கலாம், 12,000 கிடைக்கலாம், 10,000 கிடைக்கலாம், 14 கிடைக்கலாம், 16 கிடைக்கலாம். அதுக்குரிய உன்னோட ப்ராபபிலிட்டி கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ 8,000 கிடைக்குதுன்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி வெறும் 10% தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 10,000 எனக்கு கிடைக்க போதுன்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி 20% தான். அப்போ சர்டனாக எவ்வளோ உன்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அப்போ 8,000 கிடைக்குதுன்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற, அதுக்குடைய ப்ராபபிலிட்டி 0.1னா அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட் 800 தான். ஓகே, அப்போ இதை வச்சு நீ சம் பண்ணனா இதுதான் 12,000 rupees. உனக்கு ஆவரேஜாக நீ ஃபஸ்ட் இயரில் நீ 12,000 rupees எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து நீ எவ்வளோ டிவியேட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம எப்பயும் போல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேல்குலேட் பண்ணுற மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி. ஸோ இதுதான் நம்ம வந்து டி ஸ்கொயர்னு சொல்லுவோம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம வந்துட்டு டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ எக்ஸுங்கிறது இந்த அமௌண்ட் 8,000, எக்ஸ் பார் அப்படிங்கிறது இந்த 12,000. அப்போ 8,000 கிடைக்குன்னு சொல்கிறேன், உனக்கு ஆவரேஜாக 12,000 rupees கிடைக்குதுன்னா எவ்வளோ அமௌண்ட் டிவியேட் ஆகுது? 4,000. அப்போ 4,000 ஹோல் பவர் 2 அப்படின்னா 4,000 இன்ட்டு 4,000 இன்ட்டு உன்னோட ப்ராபபிலிட்டி, அதில் ப்ராபபிலிட்டி 0.1 அப்ளை பண்ணணும். அப்போ இந்த கேஸில் உனக்கு 48 lakhs. அப்போ இதை வச்சு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுக்கணும். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா இங்கே வந்து என்னென்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு சம் ஆஃப் PD ஸ்கொயர் 48 lakhs. அப்போ இந்த கேஸில் உன்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2190.89. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, உனக்கு 12,000 rupees நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் உன்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2190 அப்படின்னா 12,000 கூட உனக்கு 2,000 rupeesம் கிடைக்கலாம், இல்லை 12,000 கம்மியாகவும் உனக்கு 2,190 rupees கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை அப்படியே பர்சன்டேஜாக சொல்கிறது. இவ்வளோ கிடைக்கிது, 12,000 rupees கிடைக்குதுன்னு சொல்கிறேன்ல, ஸோ இதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து டிவியேட் ஆகலாம் அப்படிங்கிறது தான்
உங்களோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். இங்கே அமௌண்ட்டாக சொல்லியிருக்கேன், இங்கே பர்சன்டேஜாக சொல்லியிருக்கு, அதுதான் வித்தியாசம். ஓகே, இப்போ வந்து சம் பார்க்கலாம். சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். illustration 1 இதே தான். நான் illustration 1 தான் நான் இப்போ காமிச்சேன். இதில் என்னோடய ப்ராஜெக்ட் A and B இருக்குது. அதுக்கு டிஸ்கவுண்டிங்கே 10% கொடுத்துருக்காங்க. அப்போது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் என்பிவி அண்ட் உன்னோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, உன்னோட கேஷ் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராஜெக்ட் ஏல நீ 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா உனக்கு 5 கேஷ் ஃப்ளோ பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சு எப்பயும் போல். ஓகே, உன்னோட கேஷ் ஃப்ளோ, உன்னோட ப்ராபபிலிட்டி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நான் 10,000 ருபீஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், என் 12,000 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் இயரில். அப்போ 12,000க்கு டிஸ்கவுண்டிங் பண்ணணும். டிஸ்கவுண்டிங் பண்ணுறேன் அப்படின்னோம்னா உனக்கு 12,000 ஒன் இயர் எண்டில் கிடைக்க போகுது அப்படின்னோம்னா அதோட ப்ரெசென்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம டிஸ்கவுண்டிங் பண்ணுறோம். அப்போ 12,000 எனக்கு ஃபஸ்ட் இயர் எண்டில் கிடைக்க போகுதுன்னா அதோட ப்ரெசென்ட் வேல்யூ இன்றைக்கி மதிப்பு வந்துட்டு 10,908 ரூபா தான். ஓகே, ஸோ என்னோட அவுட்ஃப்ளோ 10,000 ருபீஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டட் என்பிவி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சோம். 908. ஸோ இந்த கேஸில் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நான் சொல்லிட்டேன். அப்போ 48 lakhs வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னோம்னா 2,190 ருபீஸ் கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம், நான் 12,000 ருபீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இந்த இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படிங்கிறது உன்னோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் டிவைடட் பை உன்னோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஓகே, 12,000 அப்படிங்கிறது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படிங்கிறது 18.25%. ஓகேவா? ஸோ இதுதான் உன்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகே, தென் அடுத்த கான்செப்ட் தட் இஸ் சர்டனிட்டி ஈக்குவலண்ட் அப்ரோச். சர்டனிட்டி ஈக்குவலண்ட் அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அப்படின்னா சர்டனாக இந்த அமௌண்ட் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி 1 lakh rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் அவன் ஷுவராக 20,000 rupees எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு. ஸோ அப்போ இந்த அமௌண்ட்டை வச்சு டிஸ்கவுண்டிங் பண்ணி நெட் ப்ரெசன்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த கேஸ் தான் சர்டனிட்டி ஈக்குவலண்ட் அப்ரோச். ஓகே, ஸோ இதை வச்சு ஒரு சம் பாருங்கள், சொல்லியிருக்கான் பாருங்கள். இஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல் இஸ் 45 lakhs. ஓகே, 45 lakhs வந்துட்டு அவுட்ஃப்ளோ அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் வந்து 5% டிஸ்கவுண்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வச்சு என்பிவி வந்து கண்டுபிடிங்க அண்டர் சர்டனிட்டி ஈக்குவலண்ட் டெக்னிக். அவன் சொல்கிறான் பாரு, 10 lakh ஃபஸ்ட் இயரில் 10 lakhs rupees எனக்கு கிடைக்குன்னு சொல்கிறான். சர்டனிட்டி ஈக்குவலண்ட் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்கான் 0.90 அப்படிங்கிறது. அதாவது ஒரு 10 lakhs rupeesல 90% கன்ஃபார்மாக உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். 10 lakhs இன்ட்டு 0.90. ஓகே, அப்போ 9 lakhs வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக எனக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, அப்போ 15 lakhsனால் அதில் 85% எனக்கு ஷுவராக எனக்கு வந்து இன்ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது. தென் 20 lakhsனால் அதில் 82% எனக்கு ஷுவராக எனக்கு வந்து இன்ஃப்ளோ கிடைக்கும். தென் 25 lakhsனால் அதில் 78% எனக்கு ஷுவராக கிடைக்கும் அப்படிங்கிறது. ஓகே, தென் இதை வச்சு தான் அந்த சம் போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ கேஷ் ஃப்ளோ 4 years கொடுத்துருக்காங்க, சர்டனிட்டி ஈக்குவலண்ட் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ 10 lakhs இன்ட்டு 0.90னா 9 lakh. அப்போ இந்த கேஸில் நான் வந்துட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 lakh எக்ஸ்பெக்ட் பண்ணால் எனக்கு சர்டனாக எனக்கு 9 lakhs rupees வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே, தென் 15 lakhsனால் அதில் 0.85 எனக்கு வந்து சர்டனாக கிடைக்கும். 12,75,000 வந்துட்டு ஷுவராக எனக்கு செகண்ட் இயரில் இன்ஃப்ளோ கிடைக்கும் அப்படிங்கிறதான். ஓகே, ஸோ இதை வச்சு 5% டிஸ்கவுண்டிங் பண்ணணும். ஓகே, 5% டிஸ்கவுண்டிங் இது நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் எனக்கு வந்து 9 lakh rupees கிடைக்கிது அப்படின்னோம்னா அதனுடைய ப்ரெசென்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ அதுதான் அந்த 5% போட்டு அப்ளை பண்ணி டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். அப்போ போட்டோம் அப்படின்னோம்னா உன்னோட டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, தென் இதில் அவுட்ஃப்ளோவை மைனஸ் பண்ணிட்டா உன்னோட என்பிவி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். தட் இஸ் 5,35,035. ஓகே, ஸோ இதுதான் சர்டனிட்டி ஈக்குவலண்ட் அப்ரோச். சர்டனிட்டி ஈக்குவலண்ட் அப்ரோச் அப்படிங்கிறது என்னது, ஒரு கம்பெனி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னோம்னா சர்டனாக இவ்வளோ அமௌண்ட் அவன் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, தென் அடுத்த கான்செப்ட் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ். சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னோம்னா இப்போ ஒரு கம்பெனி சேல் பண்ணுறா இல்லையா, ஒரு கம்பெனி சேல்ஸ் பண்ணுவான், அதில் வேரியபிள் காஸ்ட் இன்கர் ஆகும், ஃபிக்ஸட் காஸ்ட் இன்கர் ஆகும், பேட் டெப்ட்ஸ் வந்துட்டு வரும், இதுதான் அவனோட ப்ராஃபிட். ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் இந்த சேல்ஸ்லேயுமே நிறையா இருக்கும். சேல்ஸில் வந்துட்டு யூனிட்ஸ் இருக்கும், சேல்ஸ் ப்ரைஸ் வந்துக்கிட்டு உன்னோட ப்ராஃபிட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த கேஸில் எது ஒன்று சேஞ்ச் ஆனால் கூட உன்னோட ப்ராஃபிட் வந்துட்டு அடியாகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ என்னோடய யூனிட்ஸை வந்துட்டு நான் 5,000 வந்துட்டு யூனிட்ஸ் வந்து விற்கிறேன். இப்போ இந்த கேஸில் என்னோடய ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு 20,000 வச்சுக்கலாமே. இப்போ இந்த யூனிட்ஸை 5,000லேருந்து நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்னோம்னா என்னோடய ப்ராஃபிட் கண்டிப்பாக குறையும்.
டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த கேஸில் என்னோடய என்பிவி என்னவாக இருக்கும்? அப்போ இதே மாதிரி உன்னோட சேல்ஸ் ப்ரைஸ் வந்துட்டு கம்மி பண்ணிட்டா உன்னோட என்பிவி என்னவாகும்? உன்னோட வேரியபிள் காஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உன்னோட ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி தான். ஸோ அப்போ எந்த கேஸில் உன்னோட ப்ராஜெக்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, தென் பார்த்துக்கிட்டே வரலாம். Illustration 7. Okay, X Limited is considering its new product with the following details. Okay, so உன்னோட இனிஷியல் கேபிட்டல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது உன்னோட அவுட்ஃப்ளோ. நான் வந்து 400 crores வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தென் நான் எவ்வளோ யூனிட்ஸ் வந்துட்டு சேல் பண்ணுறேன்னு பாருங்கள். 5 crore யூனிட்ஸ் நான் விற்கிறேன். தென் ஒரு யூனிட்டை நான் 100 rupeesக்கு விற்கிறேன். அதில் வேரியபிள் காஸ்ட் 50, ஃபிக்ஸட் காஸ்ட் 1 yearக்கு 50 crores, தென் டிஸ்கவுண்டிங் ரேட் 6% கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ மொத்தம் இயர்ஸ் 3 years. ஓகே, இதை வச்சு என்பிவி கேல்குலேட் பண்ணணும். ஓகே, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உன்னோட என்பிவி எவ்வளோ இம்பேக்ட் ஆகும். இப்போ ஒவ்வொரு கேஸ்லேயுமே 2.5% வந்துக்கிட்டு டிஃப்ரென்ஸ் வந்தது அப்படின்னா உன்னோட என்பிவி என்ன ஆகும். அப்போ எந்த கேஸில் ரொம்ப இந்த ப்ராஜெக்ட் சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ பேசிக்காக என்னோடய என்பிவி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, உன்னோட சேல்ஸ் என்ன சொல்கிறான், 5 crore யூனிட்ஸ். ஒரு யூனிட்டை நான் 100 rupees விற்றேன் அப்படின்னா என்னோட மொத்த சேல்ஸ் 500 crores. உன்னோட வேரியபிள் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 50, அப்போ வேரியபிள் காஸ்ட் 250 crores. கழிச்சு வர அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன், தட் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு நீ எவ்வளோ பே பண்ணுறதுக்கு ஏர்ன் பண்ணியிருக்க அப்படிங்கிறது. அப்போ 250 crores. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டை கழிச்சிட்டா, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 50 crores கழிச்சா உன்னோட ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் 200 crores. ஸோ இதுதான் உனக்கு வந்துட்டு 3 yearsக்கும் கிடைக்க போகுது. அப்போ நம்ம எப்பயும் போல் டிஸ்கவுண்டிங் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன அர்த்தம், இப்போ எனக்கு ஃபஸ்ட் இயரில் 200 crores எனக்கு கிடைக்கிதுன்னா அது ப்ரெசன்ட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ எடுத்தோம் போனோம்னா உன்னோட 3 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமாக டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ வந்துட்டு 534.60 crores. ஓகே, அப்போ உன்னோட அவுட்ஃப்ளோவை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னோம்னா 400 கழிச்சிட்டா உன்னோட என்பிவி 134.60 crores. இந்த அமௌண்ட் என்ன கண்டுபிடிச்சேன். இப்போ 3 வருஷத்துக்கு ஒரே கேஷ் இன்ஃப்ளோனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம தனித்தனியாக ஃபேக்டர் எடுத்தோம் இல்லையா. இப்போ வந்துட்டு இப்போ 10% நம்ம டிஸ்கவுண்டிங் பண்ணோன்னா 0.909. ஒவ்வொரு வருஷம் டிஸ்கவுண்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொன்று வரும். இப்போ இங்கே வேறு அமௌண்ட் இருக்கும்போது நம்ம தனித்தனியாக இன்ட்டு பண்ணோம். இங்கே 2000, இங்கே 3000, இங்கே 5000. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக கேல்குலேட் பண்ணி இன்ட்டு பண்ணி இந்த வேல்யூ கொண்டு வந்தோம், டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ கொண்டு வந்தோம். இப்போ இங்கே வந்துட்டு 3 வருஷத்துக்கும் சேம் கேஷ் ஃப்ளோ தான். அப்போ டேரெக்டாக இதை நம்ம சம் பண்ணி இன்ட்டு பண்ணிடலாம். ஓகே, அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ ஸோ 1 divided by 1.06 1 year, second year and third year GT போட்டால் 2.673 கிடைக்குதா. ஸோ அதை தான் டேரெக்டாக இன்ட்டு பண்ணி டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கேஸில் பேசிக்காக உன்னோட என்பிவி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ அவன் என்ன சொல்கிறான், உன்னோட 2.5% வந்துட்டு அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆனால் உன்னோட என்பிவி எந்த அளவு பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான். அப்போ ஃபஸ்ட் கேஸ் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ என்னோடய சேல்ஸ் வந்துட்டு என்னோடய யூனிட்ஸ் வந்துட்டு இனிமேல் நான் 5 crore யூனிட்ஸ் நான் இல்லாமல் அதை விட கம்மியாக விற்றேன் அப்படின்னா என்னோடய என்பிவி பாதிக்கும், உன்னோட ப்ராஃபிட் கம்மியாகும். எதில் உன்னோட அட்வர்ஸ் ஆனால் உன்னோட ப்ராஃபிட் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ சேல்ஸ் யூனிட்ஸ் வந்துட்டு கம்மியாகிடுச்சுன்னா உன்னோட ப்ராஃபிட் குறைஞ்சிட்டோம். அப்போ 5 minus 2.5%. ஓகே, 5 minus 2.5%. அப்போ 4.875 யூனிட்ஸ். ஓகே, அப்போ 4.875 யூனிட்ஸ் விற்றா என்னோட மொத்த சேல்ஸ் என்னது, அதில் வேரியபிள் காஸ்ட். ஓகே, வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது இதில் 50% தான். ஓகே, தென் இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா உன்னோட வரக்கூடிய அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் கழிச்சிட்டா ஃபிக்ஸட் காஸ்ட்லேருந்து கழிச்சிட்டா உன்னோட கேஷ் இன்ஃப்ளோ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சோம், உன்னோட EBIT என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சோம். ஸோ இதை வச்சு 6% 3 years. ஓகே, அந்த 2.673 இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா உன்னோட டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அப்போது கேஷ் இன்ஃப்ளோ கழிச்சிட்டா உன்னோட என்பிவி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சோம். ஓகே, அப்போ பேசிக்காக என்னோடய என்பிவி வந்துட்டு 134.60 crores. இப்போ என்னோடய யூனிட் சேல்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோடய என்பிவி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிடுது. பாருங்கள், உன்னோட என்பிவி டிக்ரீஸ் ஆகிடுது. அப்போது எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இதுதான் ஃபார்முலா. உன்னோட பேசிக் என்பிவி என்ன, பேஸ் என்பிவி அப்படிங்கிறது இருந்தது. இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு, எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இதில் வந்துட்டு இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ டிவைட் பை பேஸ் என்பிவி. அப்போ போட்டோம் அப்படின்னா இத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். என்னது, என்னோடய பேசிக் என்பிவி இந்த என்பிவி இது இப்போ 2.5% அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆகும்போது என்னோடய ப்ராஃபிட் இவ்வளோ குறைஞ்சிடுது. அப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். அப்போ பேசிக் என்பியில் வந்துட்டு எவ்வளோ
சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது பர்சன்டேஜில் சொல்லணும். 12.41%. இதே மாதிரி ஒவ்வொரு கேஸ்க்கும். அப்போ கேஷ் அவுட்ஃப்ளோ பாருங்கள். கேஷ் அவுட்ஃப்ளோ என்னது, என்னோடய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 400 crores இல்லாமல் அதை விட கூடிச்சு அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ப்ராஃபிட் குறையும். அப்போ 400 + 2.5%. அப்போ 400 + 2.5%. அப்போ 410 crores இருந்தால் அவனோட என்பிவி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்போ எப்பயும் போல் நார்மலாக போட்டுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு கேஸ்க்கும் ஓகே அந்த 2.5% அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு தான் நம்ம வந்துட்டு இம்பேக்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல கேஷ் அவுட்ஃப்ளோ அப்போ 400லேருந்து 410 crores போகிறப்ப என்னோட என்பிவி என்ன அப்படிங்கிறது எடுக்கணும். ஓகே அப்போ 134லேருந்து 124 டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மொதல் இடத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் மேலே போட்டுட்டு டிவைடட் பை பேஸ் என்பிவி அப்படிங்கிறது இதுதான். இன்ட்டு 100 போட்டால் உன்னோட எவ்வளோ பர்சன்டேஜ் என்பி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே தென் ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்துட்டு என்னது 50 crores. 50 crores வந்துட்டு 2.5% வந்துட்டு அதிகரிச்சா உன்னோட என்பிவி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா 50 crores இல்லாமல் 51.25. அப்போ இந்த கேஸில் உன்னோட என்பிவி என்ன அப்படிங்கிறத எடுக்கணும். அப்போ எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பர்சன்டேஜாக எடுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொன்றும் உன்னோட வேரியபிள் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உன்னோட ப்ராஃபிட் குறையும். அப்போ வேரியபிள் காஸ்ட் வந்துக்கிட்டு நார்மலாக 250 இல்லாமல் 2.5% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து உன்னோட என்பிவி கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த கேஸில் உன்னோட என்பிவி எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது? இங்கே 12.41% தான். தென் அடுத்து இந்த கேஸ் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட். ஓகே ஒரு யூனிட் நான் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறேன்? 100 rupeesக்கு வந்துட்டு நான் சேல் பண்ணுறேன். இப்போ 100 இல்லாமல் அது வந்து 2.5% டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கேஸில் உன்னோட சேல்ஸ் அமௌண்ட் என்னது? இப்போ 100 - 2.5% இன்ட்டு 5 crores யூனிட்ஸ் போட்டால் அப்படின்னா உன்னோட சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த கேஸில் உன்னோட என்பிவி என்ன அப்படிங்கிறத எப்பயும் போல் கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ கேல்குலேட் பண்ணிவிட்டு இந்த கேஸில் உன்னோட சேஞ்சஸ் இன் என்பிவி பர்சன்டேஜாக எடுத்தீங்க அப்படின்னா இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் 12.41, இது 7.43, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்போ இதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ப்ராஜெக்டில் உன்னோட யூனிட்டோட ப்ரைஸை மட்டும் நீ மாற்றினா அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட என்பிவியில் மேஜர் சேஞ்சஸ் வந்து உட்காந்துடும். அப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உன்னோட செல்லிங் ப்ரைஸ் தான் வந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் மோஸ்ட் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். செல்லிங் ப்ரைஸ் இப்போ யூனிட்டை மட்டும் நீ மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஆன்சர் வந்து கொடுக்கணும். ஓகேவா? தென் அட் லாஸ்ட் கேஸ் வந்து சினாரியோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு அதிகப்படியாக ப்ராஃபிட் கிடைக்குமோ என்னோட என்பிவி எப்படி இருக்கும்? ஸோ சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து பெஸ்ட்டாக எனக்கு வந்துட்டு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடச்சா என்னோட என்பிவி என்னவாக இருக்கும்? தென் மீடியமாக எனக்கு இந்த கேஷ் ஃப்ளோ கிடச்சா என்னோட என்பிவி என்னவாக இருக்கும்? ஸோ ஒஸ்ட்டு கேஸில் என்னோட இன்ஃப்ளோ என்னவாக இருக்கும்? இந்த கேஸில் என்னோட என்பிவி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ இதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னோட இனிஷியல் அவுட்ஃப்ளோ 14 lakhs. ஸோ 3 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒஸ்ட் கேஸில் என்னோட இயர் 1ல் எவ்வளோ கேஷ் இன்ஃப்ளோ, இயர் 2ல் என்ன கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் இயர் 3ல் என்ன கேஷ் இன்ஃப்ளோ. தென் இதே மாதிரி மோஸ்ட் லைக்லி அப்படிங்கிறது மாட்ரேட்டாக. அப்போ பெஸ்ட் கேஸ்னால் எனக்கு என்னது இந்த இன்ஃப்ளோ இதில் 9% டிஸ்கவுண்டிங் பண்ணி என்னோடய என்பிவி என்ன அப்படிங்கிறத எழுதணும். ஓகேவா? ஸோ போட்டுகிட்டே வரலாம். இல்லஸ்ட்ரேஷன் 8 இதுதான். இப்போ பிவி வந்துட்டு 9% டிஸ்கவுண்டிங் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ஒஸ்ட்டு கேஸில் என்னோடய இன்ஃப்ளோ, ஸோ இதுக்கு டிஸ்கவுண்டட் இன்ஃப்ளோ எடுத்துகிட்டு என்னோட டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ மொத்தமாக எடுத்துருக்கேன். என்னோட அவுட்ஃப்ளோ கழிச்சிட்டா என்னோட என்பிவி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே என்பிவி நெகட்டிவில் தான் போகுது. இப்போ மோஸ்ட் லைக்லி அப்படிங்கிறது ஸோ மாடரேட் கேஸில் என்னோட என்பிவி வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே தென் இதே மாதிரி தான் டிஸ்கவுண்டிங் பண்ணி ஜஸ்ட்டு இன்ட்டு பண்ணி உன்னோட அவுட்ஃப்ளோவை கழிச்சு உன்னோட என்பிவி என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு கேஸ்லையும் நீ கண்டுபிடிக்கணும். ஸோ பெஸ்ட் கேஸில் என்னோட என்பிவி வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். ஓகே ஸோ அடுத்து கொஷினில் வந்து என்ன கேட்கலாம் பாருங்கள். The company, if XYZ Limited is certain about the most likely result but uncertain about the third year's cash flow, what will be the NPV expecting the worst scenario in the third year? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஃபஸ்ட்டு 2 yearsக்கு மீடியம் கேஷ் ஃப்ளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா. ஓகேவா? இந்த கேஷ் ஃப்ளோ தான் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்ட் இயரில் வந்துக்கிட்டு என்ன வரும்னு தெரியல. பட் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேர்ட் இயரில் எனக்கு ஒஸ்ட்டு கேஸ் தான் எனக்கு கிடைக்கும். அப்போ தேர்ட் இயரில் ஒஸ்ட்டு கேஷ் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த அமௌண்ட் தான். அப்போ இந்த இதை வச்சு நம்ம வந்துட்டு என்பிவி கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இயரில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, மீடியம் கேஷ் ஃப்ளோ தான்
எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் இயரில் என்ன சொல்கிறாங்க, மீடியம் அப்படிங்கிறது இந்த மோஸ்ட் லைக்லி தான். அப்போ 550 and 450. ஓகே, ஸோ இதை போட்டிருக்கேன். அண்ட் தேர்ட் இயரில் அவங்க வந்துட்டு தேர்ட் இயரில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒஸ்ட் சினாரியோ. அப்போ ஒஸ்ட் சினாரியோ கேஷ் ஃப்ளோனா இந்த 7 lakh தான். ஓகே, ஸோ இதை வச்சு நான் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ எடுத்து என்னோடய அவுட்ஃப்ளோவை கழிச்சா என்னோடய என்பிவி என்ன அப்படிங்கிறத தெரியணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ மொத்தமாக இந்த சாப்டரில் நம்ம வந்து என்ன பார்த்தோம், 5 கான்செப்ட்: standard deviation, coefficient of variance, certainty equivalent approach, sensitive analysis, scenario analysis. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது நான் ஒரு கம்பெனியில் நான் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு ப்ராஜெக்ட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு ஃபஸ்ட் இயருக்கு இவ்வளோ கேஷ் ஃப்ளோ, செகண்ட் இயருக்கு இவ்வளோ கேஷ் ஃப்ளோன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் எனக்கு அந்த 2000 rupees இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுதான் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுலேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ உன்னோட என்பிவி எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸும் அதே தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் பர்சன்டேஜாக வந்து சொன்னோம். ஓகே, அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு அமௌண்ட் அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸுங்கிறது அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து பர்சன்டேஜாக சொன்னோம். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் கொடுத்து எதை நீ எடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்துட்டு எது கம்மியாக இருக்கோ அதை எடுக்கணும். ஏன் இப்போ 12,000 rupees இருக்குது, 2,000 rupees எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னோம்னா அப்போ 12,000 2,000 தான் வந்துக்கிட்டு எனக்கு வந்துட்டு டிவியேட் ஆகும். இப்போ இதே இது 4,000 அப்படின்னோம்னா எனக்கு ரொம்ப அமௌண்ட் லாஸ் ஆகுதுல்ல. அப்போ டீவியேஷன் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கம்மியாக இருக்கிறது தான் எடுக்கணும். ஓகே, தென் சர்டன்டி ஈக்குவலண்ட் அப்ரோச் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், ஒரு கம்பெனி ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அஷ்யோர்டாக அந்த கேரண்டிட் அமௌண்ட் எனக்கு கிடைக்கும் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கு என்பிவி என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணோம். தென் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் அப்படிங்கிறது இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நான் என்னோடய காஸ்ட் இன்கர் பண்ணுறேன், தென் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அப்போ நான் ஒரு எலமெண்ட் ஏதாவது ஒன்று இம்பேக்ட் ஆச்சுன்னா என்னோடய என்பிவி அடியாகும். அப்போ அது வந்து என்ன எலமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, தென் சினாரியோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஸோ பெஸ்ட்டு, மீடியம் அண்ட் ஒஸ்ட் கேஸில் என்னோடய என்பிவி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 5 கான்செப்ட். மோஸ்ட்லி இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.